இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். 27/4/2025 3/5/2025 வரை என்ன நடக்க போகுதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி என்பர்களை பார்த்துருவோம். குணத்தை வச்சு மனிதர்களை எடை போட வேணும் அப்படின்ற எண்ணமுள்ள மேஷம் ராசியினர் திட்டமிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறும், பொருளாதாரம் உயர்ந்து மன நிம்மதி ஏற்படும். மருத்துவம், விவசாயம், இரும்பு சார்ந்த தொழில்துறையில் இருந்தீங்கன்னா நன்மை தரும் வாரம். மருந்து கடை, கேட்ரிங், மளிகை கடை வியாபாரிகள் அளவாக திட்டம் போடணும், அளவாக முதலீடு செய்யணும். அரசு துறை உத்தியோகத்தில் இருந்தால் பணியிடத்தில் பொறுப்புகள் அழுத்தம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் பிரிவினர், மருந்து நிறுவனம், சரக்கு ஏற்றுமதி நிறுவனம், இதன் மூலம் பங்குகள் மூலம் ரியல் எஸ்டேட் துறையினர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வர்த்தக மேம்பாடு அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் வெற்றியும் உதவித்தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற மன உளைச்சல்கள், உடல் அசதி ஏற்பட்டு விலகும். உதவின்னு கேட்டு முதியோர்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. வீட்டில் தினமும் தீபம் ஏற்றி வச்சு விருப்பமான தெய்வத்தை வழிபடுறது பல நன்மைகளை உங்களுக்கு அள்ளித்தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வாரம். ராசியில் உச்ச சூரியன் இருக்குது. புதிதாக அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு அரசுத்துறை அல்லது அறநிலைத்துறை சார்ந்த பொறுப்புகள், அரசாங்க வேலை, கௌரவ பதவிகள் கிடைக்கும். தங்கம் விலை உயர்வை பொருட்படுத்தாமல் தங்கத்தில் முதலீடு செய்வீங்க. புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மனதில் மகிழ்ச்சி பொங்கும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு சுமூகமாகும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். சிலருக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடப்பெயர்ச்சி உண்டாகும். குலயிஷ்ட தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேற்ற உகந்த காலம். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செஞ்சு மகிழ்வீங்க. தேவைக்கு பணம் கிடைக்கும். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்களில் ஆர்வம் மற்றும் சேர்க்கை அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால தேவைக்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க. புத்திர பாக்கியம் உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வணங்கணும். மேஷ ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 12வது இடத்துக்கு போயிடுச்சு. இந்த வாரம் வீடு அல்லது குடும்ப சிகிச்சை தொடர்பான செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும். நிதி நெருக்கடியை உணர்வீங்க. அதே வேளையில் நீங்கள் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். உங்களுக்கு அமைதியாக வச்சுருக்கணுன்னா உங்கள் மனசை நீங்கள் முயற்சி செஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா மோசமான உடல்நலம் ஏற்படும். மோசமான உடல்நலத்திற்காக சொந்த பணத்தை செலவிட நேரும். உங்கள் ராசியிலிருந்து சந்திரன் 2வது வீட்டில் குரு பார்க்குறாரு. இந்த வாரத்தின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு பெரிய நிதி நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டம் போடலாம். புதிய பொருட்களை வாங்குவதன் மூலம் உங்களுக்கு நிறைய செலவுகள் தோன்றும், மகிழ்ச்சியும் ஏற்படும். தந்தையின் நடத்தை உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும். ஏன்னா நீங்கள் சொல்லும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவர் உங்களை திட்டவோ அல்லது கண்டிக்கவோ வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் முடிஞ்சவரை குடும்ப அமைதியை பேணணும்னா அவர்களின் வார்த்தைகளுக்கு எதிர்வார்த்தைகள் சொல்லாமல் இருக்கணும். இது தவிர உங்களுக்கு வேலையிலிருந்து இடமாற்றம் ஏற்படுது. இந்த நேரத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. அதை உங்கள் குடும்பத்தினருடன், உங்கள் நெருக்கமானவர்களுடன் கொண்டாட நீங்கள் முடிவு செய்யலாம். இருந்தாலும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். அதே வேளையில் அவர்களுக்கு இனிப்புக்களை ஊட்டவும் அறிவுறுத்தப்படுங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா இந்த நேரத்தில் அவங்க கடின உழைப்பின் பலனை பெறுவீங்க. மேலும் பல கிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஒவ்வொரு தேர்விலும் வெற்றி பெறுவீங்க. பரிகாரம் புதன்கிழமை லக்ஷ்மி நாராயணனுக்கு பூஜை செய்யுங்க. ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, வீட்டை விட்டு தனியாக இருந்தீங்கன்னா உடல்நலக்குறைவு குறித்த தகவல்கள் தொலைபேசி அல்லது பிற தொடர்பு வழிகள் மூலம் நீங்கள் யாருக்குனாச்சும் உடம்பு சரியில்லைன்ற செய்தி வரும். அதனால் உங்கள் மனம் அமைதி இல்லாமல் போயிடும். உங்கள் ராசியிலேருந்து 11வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு திடீரென்று பண ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இந்த பண ஆதாயம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட வேணாம். இந்த நேரத்தில் எந்த வகையான ஆபத்தையும் கையில் எடுக்க வேணாம். 1000 முறை சிந்திக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படும். இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் தொடர்ச்சியான பதட்டங்கள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியை பேணணுன்னா வீட்டில் பெரியவர்களிடம் பேசி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முயற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்களை அனைவருக்கும் வெளிப்படுத்துறதுல எந்த தயக்கமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் திட்டத்தை நீங்கள் அழிச்சுடுறீங்க.
நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதிரிகளும் உங்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் மாணவர்களாக இருந்தால் கல்வித்துறையில் நல்ல பலனை பெறுவீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் முந்தைய கடின உழைப்பின் பலனை பெற போகிறீங்க. அதனால் நீங்கள் தேர்வில் சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலும் இதற்காக உங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஓம் குருவே நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க எதுனாச்சும் பேசினா உடனே உங்களுடைய இதயம் புண்பட்டு விடும். அந்த டைப்பில் நீங்கள் இருக்கிறீங்க. சுபகாரியங்கள் இந்த வாரம் கைகூடும். பெண்மணிகளுக்கு நன்மைகள் நிறைந்த வாரம். நீண்ட நாட்களாக இழுத்தடித்த காரியங்கள் நல்ல நிறைவேறும். மசாலா, வேளாண் விளைபொருள், கட்டுமான பொருள் வியாபாரிகள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும். புதிய தொழில் முனைவோர், ஃபோட்டோகிராஃபி, உணவகம் இந்த தொழில் துறையில் இருந்தீங்கன்னா முன்னேற்ற பாதையில் போவீங்க. தனியார் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட் பிரிவினர், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், ஓட்டல் நிறுவன பங்குகள் மூலம் லாபம் அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. தலை சுற்றல், மயக்கம், இரத்த அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட்டு சிகிச்சையால் நீங்கும். அருகில் உள்ள திருக்கோயிலில் பக்தர்களுக்கு புளிச்சாதம் மற்றும் இனிப்பு இதை பிரசாதமாக வழங்கணும். அதன் மூலம் நன்மைகள் சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். அது தவிர தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். வாக்கு திறமை இருக்கும். லாபம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு சீராகும். பங்குச்சந்தையில் ஆர்வம் குறைஞ்சு இருக்கும். புதிய கூட்டு தொழிலில் முயற்சி நிறைவேறும். வியாபார வேலையில் பின்னடைவுகள் நீங்கும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் அகலும். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குறதுல நாட்டம் ஈதியாகும். வீடு வாகன பிராப்தம் உண்டாகும். இடமாற்றம், வீடு மாற்றம், பதவி மாற்றம் வரும். ஆரோக்கிய தொல்லை அகலும். மருத்துவ செலவு குறையும். சகோதர சகோதரிகள் அல்லது தந்தையின் கடன் மற்றும் ஜாமீன் தொகைக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழல் ஏற்படும். குடும்ப ஒற்றுமையை சிதைத்த எதிரிகள் இருந்து இடம் தெரியாது. திருமண முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும். சிதைந்த கூட்டு குடும்பங்கள் அன்பை பரிமாறும். உயர்கல்வி முயற்சி நிறைவேறும். மறுமண முயற்சி சித்திக்கும். தினமும் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து 10வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் மிதுனராசி என்பவர்களுக்கு மனநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்தும் விலகி இருப்பீங்க. வானிலை மாற்றத்தின் பொழுது நீங்கள் சிறிய நோய்களால் பாதிக்கப்படலாம் என்றாலும் இதை தவிர வேறு எந்த பெரிய நோயாலும் இந்த நேரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்கான ஒப்பந்தம் செஞ்ச தொழிலதிபருக்கு இந்த வாரம் ஒரு பெரிய நல்ல அறிகுறி கிடைக்கக்கூடும். ஏன்னா உங்கள் ஒப்பந்தம் வெற்றிகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விரைவில் பணம் அல்லது லாபம் உங்களுக்கு வருவதற்கான பல வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் ராகு உங்கள் ராசியிலிருந்து 10வது வீட்டில் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும். இது உங்களை மகிழ்ச்சியடை செய்யும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக தாராளமாக செலவு செய்வதையும் அவர்களுக்கான பரிசுகளை வழங்குறதையும் பார்க்கலாம். மற்றவங்கள்ட்ட ஆலோசனைக்கு பெறுவது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுது. மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையிலும் சிறந்த மாற்றங்களை கொண்டு வருது. இந்த வாரம் உங்கள் தீவிர பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பெறுவதை தடுக்கும். நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. சுருக்கமாக சொன்னால் மாணவர்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக அவர்களின் பலவீனங்களால் கடந்து முன்னேறியது பற்றியது. அத்தகைய சூழ்நிலை இந்த நேரம் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் தீர ஆலோசனை செஞ்சு நீங்கள் அதனுடைய வேகத்தை கொடுக்கணும். சரியான வேகத்தை கொடுக்கணும். ஒட்டுமொத்தவங்க இந்த நேரம் கடின உழைப்புகளுக்கு வெற்றியை கொண்டு வரும். மேலும் பல நேரங்களில் மாணவர்கள் சிறந்த நேரங்களுக்காக காத்திருக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். மதி நுட்பத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும். நடைபெற்ற பல விஷயங்களை நிறைவேற்றி மகிழ்வீங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் பங்கேற்பீங்க. ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்துறையில் இருந்தால், மீடியா தொழில்துறையில் இருந்தால் லாபம் பெருகும். நகை, நுகர்பொருள் ஏஜென்சி, ஃபேன்சி பொருள் வியாபாரிகளுக்கு நல்ல காலம். தனியார் நிறுவன உத்தியோகத்தில் இருந்தால் பணி சார்ந்த விஷயங்களை மட்டுமே பேசணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் புதிய திட்டங்களை தொடங்கணும். ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தால் ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் கல்வி மற்றும் விளையாட்டில் நற்பெயர் பெறுவீங்க. கை கால்களில் வலி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறணும். உடன் பிறந்தோர் மற்றும் நண்பர்களுக்கு இனிப்பு வழங்குவதும் கோயிலில் கருவறை தீபங்களுக்கு நெய் வழங்குவதும் நன்மை ஏற்படுத்தும்.
சமயோஜித புத்தியால் எல்லாத்தையும் தகர்த்து எறியும் மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெறுது. உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைஞ்சு நீசபங்க ராஜயோக அமைப்பை உருவாக்குது. இந்த மாதம் முற்பாதியை காட்டிலும் பிற்பாதி சிறப்பாக இருக்கும். மாத தொடக்கத்தில் விரயங்கள் ஏற்பட்டாலும் பின்னாடி வருமானம் வந்துட்டே இருக்கும். தொழில் வளர்ச்சியில் மாற்று இனத்தவரின் பங்கு அதிகரிக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிவகுக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கணும். சித்திரை முதல் தேதி முதல் 27ஆம் தேதி வரை குரு சுக்கிர பரிவர்த்தனை இருக்குது. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் களத்திர ஸ்தானாதிபதி குரு. இந்த ரெண்டும் பரிவர்த்தனை காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடைபெறுது. குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதார நிலை உயர வாய்ப்பு இருக்குது. சித்திரை 13ஆம் தேதி கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறனால உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்ற பாதையில் சில சர்க்கிள்கள் வருது. பொதுவாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் சஞ்சாரம் ஏற்படுது. ராகுவின் சஞ்சாரத்தினால பொன்பொருள் சேர்க்கை உண்டானாலும் வீண்பலி ஏற்படுது. புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகுது. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும். தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. இந்த காலத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் தனவரவை பெருக்கிக் கொள்ள இயலும். சித்திரை 17ஆம் தேதி மேசராசிக்கு புதன் வர்றாரு. அங்குள்ள சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த நேரம் அற்புதமான நேரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கையில் புரளும். பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து சிலருக்கு அழைப்பு வரும். சித்திரை 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வர்றாரு. இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவரது பார்வை பதியும் இடமெல்லாம் புனிதமடையுது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கோ உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ வரன்கள் வந்து முடிக்காமல் இருந்தால் இப்போ முடிவாகி மகிழ்ச்சியை வழங்கும். பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டு கொள்வதில் இருந்த பிரச்சனை நீங்கும். தொழில் வெற்றி நடை போடும். பொது வாழ்வில் இருந்தீங்கன்னா ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சீங்கன்னா வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் பளிச்சிடும். பெண்களுக்கு சேமிப்பு உயரும். பயணம் பலன் தரும். இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். 27/4/2025 3/5/2025 வரை என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.